ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வண்டிக்கடை தக்காளி சட்னி. இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக 15 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பழுத்த தக்காளி, கொஞ்சம் புளிப்பு அதிகமாக உள்ள தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க தாராளமாக. அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அந்த தோசை மாவு தான். அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமான காஞ்ச மிளகா, ஸோ நான் 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இதில் தாளிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் கம்மியாக 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அது கூட நான் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மாவு, தோசை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் ஆட் பண்ணேன். நல்லா புளிச்ச மாவாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட வண்டிக்கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.